ஸ்ரீவைகுண்டம் அருகே ரயிலில் சிக்கியிருப்பவர்களை மீட்க மதுரையிலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் புறப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்க கேட்கலாம். சத்யகுமார், சுமார் எவ்வளவு பயணிகள் ரயிலில் சிக்கியிருக்கிறார்கள்? அவர்களை மீட்கும் பணி எந்த அளவிற்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன? என்ன நிலவரம்? நிச்சயமாக குமரி அருகே வங்கக்கடலில் ஏற்பட்ட இந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக மிக கனமழை பெய்து வந்ததை நாம் பார்த்து வந்தோம். ஸ்ரீவைகுண்டம் செய்தங்கநல்லூர் ரயில் பாதையில் திடீரென பாதிப்பு ஏற்பட்டதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நேற்று இரவு ஒரு ரயிலானது நிறுத்தப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 800 பயணிகள் சிக்கியிருந்தனர். இதில் மாநில அரசு அதிகாரிகள் உதவியுடன் நேற்று 300 பயணிகள் மீட்கப்பட்டு பேருந்துகள் மூலம் பத்திரமான இடத்திற்கு தங்க வைக்கப்பட்டனர், அழைத்து சென்று. தற்போது ரயிலில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பயணிகள் மாட்டி இருப்பதால் இவர்களை சாலை மார்க்கமாக மீட்பதற்கு வாய்ப்பு கிடைக்காததால் தற்போது கோயம்புத்தூர் சூலூரில் இருந்து ஹெலிகாப்டர் ஒன்று நேற்று இரவே கிட்டத்தட்ட 2 டன் நிவாரணப் பொருட்களுடன் கிளம்பி வந்து கொண்டிருந்தது. வரும் வழியில் மதுரை விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்புவதற்கும் கூடுதலாக நிவாரணப் பொருட்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் நேற்று இரவு 9:40 மணி அளவில் இந்த ஹெலிகாப்டரானது மதுரை விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட 1800 கிலோ நிவாரணப் பொருட்களுடன் இந்த ராணுவ விமானமானது தற்போது புறப்பட்டுள்ளது. இன்னும் சரியாக 20 நிமிடங்களில் இந்த ஹெலிகாப்டர் ஸ்ரீவைகுண்டத்தை ரயில் நிலையத்தை சென்றடையும் என்றும், முதலில் அங்கு சிக்கியிருப்பவர்களுக்கு உணவளித்துவிட்டு பின்னர் அதே ஹெலிகாப்டர் மூலம் அவர்கள் அங்கிருந்து பத்திரமாக மீட்கப்படுவார்கள் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.